ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உமது நாமத்தை மகிமைப்படுத்த உம்மது ஜனங்களாக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் பேசுவீராக. உமது வார்த்தை என்னும் மன்னா அப்பா இந்த சபை முழுவதும் ஆண்டவரே வெளிப்படுவதாக. எங்கள் சபையில் உமது வார்த்தை வல்லமையாக வெளிப்படட்டும். ஆண்டவரே, அப்பா புள்ளின் மேல் பளித்துளிகள் அப்பா இறங்கு போல உமது வசனம் இறங்கும் சொன்ன வசனத்தின்படி உமது வசனம் இந்த எல்லை முழுவதும் இறங்கட்டும். ஆண்டவரே, லீதியால் இருதயத்தை திறந்த தேவனுடைய வல்லமை எங்கள் சபை மக்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் இப்பொழுது திறந்தருளுவீராக. நீர் பேசுவீராக. நீர் இந்த அப்பா எங்கள் சபை மக்களுக்கு என்ன பேசணும்னு சொல்லி சித்தம் வைத்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய ஆவியான ஒரு பலமாக இடைப்படுவீராக. ஆண்டவரே, கர்த்தர் செய்வீராக. எங்களால் ஒன்றும் கிடையாது. நாங்கள் அர்ப்பணம் நீசுரம். ஆண்டவரே, நீர் பேச போறதுக்காக நன்றி. உமது சத்தத்தை நாங்கள் கேட்க போறதுக்காக நன்றி. உமது மெல்லிய சத்தம் இந்த இடத்துல அப்பா துணிக்க போறதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மறுபடியும் இந்த சபையில் ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்கு கர்த்தர் இந்த விருதான கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை அளித்த சபையின் போதகர், ஆயர் கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருத்தருக்கும் இயேசு நாமத்தினால வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு தெரியும், தென்னிந்திய திருச்சபையின் சார்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட சென்னை பேராயத்தின் கொடுக்கப்பட்ட தலைப்பு இறையியல் கல்வி, பச்சுறுதியை அறிதலும் செயல்படுத்துதலும். இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் தியாலஜிக்கல் எஜுகேஷன், நோவிங் அண்ட் டூவிங் த ஃபெய்த், இதுதான் நம்மளுடைய தலைப்பு. அதில் தலைப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியாலஜிக்கல் எஜுகேஷன், இறையியல் கல்வி எதுக்காக பயில்கிறோம், அது எந்த நோக்கத்துக்காக பயிலப்படுகிறது, அதோட விசுவாச அறிக்கை அறிந்தலும் அதை எப்படி செயல்படுத்தலும், அப்படி தான் நமக்கு இன்னைக்கு தலைப்பை கொடுத்துருக்காங்க. அது என்ன காரியம்? தியாலஜிக்கல் தியோஸ், கர்த்தரை பற்றி நம்ம அறிந்து கொள்றதுக்கு, இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்றதுக்கு, அவரை ஆராய்ந்து முடியாத தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர், எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நம்ம நிறைய அற்புதங்களை நம்ம பெற்றிருப்போம். இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இன்னும் வேணும். எப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் இன்னும் நம்மளோடு பேசணும், இன்னும் அவருக்கு வேண்டிய பாத்திரமாக நம்ம எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் இந்த காரியம் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்போ வருகை சமீபமாக இருக்குன்னு சொல்லி நிறைய காரியங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள், நிறைய காரியங்கள், அடையாளங்கள் நடக்கு. கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி நிறைய இடத்துல பூமி எதிர்ச்சிகள், நிறைய கேட்கக்கூடாத சம்பவங்கள்லாம் நடக்கு. நம்ம இதுவரைக்கும் பிறந்ததுலேருந்து கேட்கக்கூடாத சம்பவங்கள் நடக்கு. அப்போ நம்ம ஆயத்தமானோம். கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் தான் நம்மளை நிதானித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் நமக்கு இப்போ எனக்கு வாசிக்க கேட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா, யாத்திராகமும் நம்ம வாசித்தோம் 3வது அதிகாரத்தில். அதில் பார்த்தீங்கன்னா, நான் ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்வாராக. யாத்திராகம் 3:7 யாராட்ட எடுத்தவங்க வாசிங்க. இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறாங்க. நம்ம சாதாரண உள்ள பைபிளில் பாருங்கள், கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. 2வது பாருங்க, ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். 3 விதமான காரியம் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காரு? முதல்ல இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பார்க்கறாரு? பார்க்காரு. அடுத்தது கேட்காரு. அடுத்து என்னது? அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 காரியம் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் எல்லா காரியத்திலையும் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், அவர் நம்ம எவ்வளோ பாடுகள் இருக்குது, எவ்வளோ உபத்திரங்களோட கடந்து போகிறோம், ஏன் கண்ணு இருக்கா? தேவனுக்கு கண்ணு இருக்கா? நம்ம கடவுளை இவ்வளோ தூரம் ஆராதிக்கமே, சபைக்கு வராமே, அனுதினமும் தேவனுக்கு நிறைய காரியங்களை செய்கிறோமே, தேவனுக்கு கண்ணு இருக்கா? ஏன் பாடுகள் இப்படி அனுமதிக்காரு? இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய கேள்விகள் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரியம்? இதில் தேவன் நம்ம பார்க்காம இல்லை, அவர் பூமி எங்கும் அவர் கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது இருக்கு. அப்போ பார்த்துட்டே இருக்காரு. 7 கண்களும் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கு. அப்போ நமக்கு எப்படி பார்த்துட்டு இருக்காரு? அவர் நம்ம எல்லாத்தையும், ஒவ்வொரு நம்ம நடக்கை, செய்கை, நம்மளோட ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்துட்டே இருக்காரு. எப்படி பார்க்குறாரு? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரம் எத்தனை வருஷம் உபத்திரம் இருந்தாங்க சொல்லுங்களேன்? 430 வருஷம் இருந்தாங்க. அப்போ அவருக்கு தெரியுமா? முதலே சொல்லிட்டாரு. ஆபிரகாம்கிட்ட சொன்ன காரியம் தான் நடந்திருக்கு.
உங்களுக்கு ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 430 வருஷம் உன் ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள், உன் சந்ததி இப்படிப்பட்ட பாடுகளோடு போவாங்க அப்படின்னு சொல்லி முதலே சொல்லிட்டாரு. அதுதான் நியமிக்கப்பட்ட காரியம். முடிகிற வரைக்கும் தேவன் அந்த காரியத்தை அனுமதிக்காரு. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பாடுகள் வருது, இல்லை உபத்திரங்கள் வருதுன்னா சில காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை தான், குறிப்பிட்ட ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் தேவன் சமூகத்தில் நம்ம பொறுமையாக காத்திருக்கிறது நல்லது. ஏன்னா தேவன் பார்க்காம இல்லை, அவர் கண்கள் பார்த்துட்டே தான் இருக்கு. என் பிள்ளை அது வரைக்கும் வைராக்கியமான விசுவாசத்தில் இருக்காளா, விசுவாச அறிக்கை செய்கிறாங்களா, என் மகன் செய்கிறானா அப்படின்னு சொல்லி தேவன் வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் ஏன் எதிர்பார்க்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து அப்படிங்கிறாரு. அவர் பார்க்கவே, சாதாரணமாக பார்க்கவே பார்த்து தான் கொடுத்துருக்கு. அப்போ எப்படி பார்க்காரு, நம்ம கண், அவர் கண் ஃபுல்லாக நம்ம மேலே ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கு. என்ன செய்கிறான், இவ்வளோ உபத்திரவத்தில் எப்படி நடக்கிறாங்க, என் பிள்ளை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கு. இந்த அதிகாரத்தில் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோசே வந்து எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி தெரியும். மோசையோட வாழ்க்கையில் நம்ம 3 பகுதியை நம்ம எடுக்கலாம். உங்களுக்கு முதல் ஒரு 40 வருஷம், அடுத்த ஒரு 40 வருஷம், அடுத்த ஒரு 40 வருஷம். முதல் 40 வருஷம் பார்வோனின் அரண்மனை, அடுத்த 40 வருஷம் வனாந்தரம், அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேலை வழிநடத்துதல். அவர் லீடராக மாறிடுறாரு. அப்போ தேவன் வந்து ஒரு 40 வருஷம் அவனை வந்து ஒரு காரியத்தில் பழக்க வைக்கிறதுக்காக தான் அந்த காரியத்தை அனுமதிக்காரு. அவனுக்குள்ள காரியத்தை அந்த வசனத்தில் பின்னால தேவன் வந்து அவனுக்கு அழைப்பு கொடுக்காரு. எப்போ அழைப்பு கொடுக்காரு, 80வது வருஷத்துல அழைப்பு. கர்த்தர் கொடுத்த அழைப்பு வந்து 80வது வருஷம். நீங்கள் நல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எகிப்திலிருந்து அவன் ஓடி வரான், மீதியான் தேசத்துக்குள்ள வந்து அங்கே 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. யார் ஆடுகளையும் ஆடு மந்தைகளையும் யாரு கூட, அவங்களுடைய ஜனங்களோட, வேறொரு புது ஜனங்களோட தான் ஒரு ஐக்கியம் வருது. பழைய ஜனங்கள், அவனோட சொந்த ஜனங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு, அவனோட பாசை மறக்கடிக்கப்பட்டு எல்லாமே மறந்துட்டான். ஆனால் தேவன் யாருன்னு சொல்லி தேவன் நினைப்புடுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் சொல்லி 6வது வசனத்தில் பாருங்க, தெளிவாக இருக்கும். நான் தேவன் சொல்லி அவனுக்கு நினைப்புட்டுறாரு. நான் தான் அவன் தேவன் அப்படின்னு சொல்லி நினைப்புட்டுறாரு. ஆனால் அவனுக்கு எல்லாமே மறக்கடிச்சிட்டு, அவனுக்கு சகல எகிப்தின் சகல வல்லமைகளும் எல்லாத்திலையும் கட்சி தேர்ந்தவன்னு சொல்லி எபிரேயர்கள் நம்ம பார்க்கலாம். அவன் அப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தான். எல்லாத்துலையும் வில்வத்திலிருந்து எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் எல்லாத்தையும், உன்னுடைய பழக்க வழக்கங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், நீ பிறந்ததிலிருந்து உள்ள வழக்கங்கள் எல்லாம் தேவன் மாத்துறாரு. புதுசாக நீ புது தரிசனத்துக்குள்ளே போகணும், புது மனிதனாக நீ மாறணும். அப்படின்னா அந்த 40 வருஷம் அதுக்கு தான் அந்த பாடுகளோட தேவன் அனுமதிக்காரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை சில காரியங்களை உள்ளே கொண்டு போய் எடுக்கிறாருன்னா புடமுறுகிறது போல தான். அக்னிக்குள்ளே நம்மளை வந்து புடமுறுகிற போல தான் நம்ம எல்லாத்தையுமே புடமுறுகிறாரு. வெள்ளியை புடமுறுகிற போல, தங்கத்தை உருக்கிறது போல தான் நம்ம எல்லாத்தையுமே உருக்கிறாரு. ஏன்னா அவரோட பிள்ளைகளாக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம வந்து சாதாரண காரியத்தை செய்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படல, அசாதாரணமான காரியத்தை செய்கிறதுக்கு தான் தேவன் நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டார். ஏன்னா அழைத்தவர்கள் அனைவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். இப்போ நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம், நம்ம மெம்பர் எத்தனை பேர் இருக்கோம், எத்தனை பேர் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கோம். அப்போ யாருக்கு முன்குறிக்கப்பட்டதோ அவங்க தான் சபையில் தேவனோட வார்த்தையை கேட்க வராங்க. சிலர் வர முடியாத சிச்சுவேஷன், சிலருக்கு பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் சிலர் வீட்டில் சிலர் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தவர்கள் தேவனோட வார்த்தையோ தேவனுக்கு முதலிடம் கொடுக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். அப்போ தேவன் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்காரு, கர்த்தரை அறிகிற அறிவு நம்ம எல்லாருக்குமே வேணும். அதுதான் தேவன் கொடுக்குறார். எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபோத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்கு. 2வது பாருங்க, ஆலோட்டிகள் நிமித்தம். அதில் இங்கிலீஷ் பைபிளில் வந்து டாஸ் மாஸ்டர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அவர்கள் எடுக்கிற கூக்குரல், கிரை. முதல்ல பார்த்தீங்கன்னா மிஸ்ஸரி, உபத்திரம். அது எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்காங்க, கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஹியர், கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறோம், நிறைய காரியங்களை ஜெபம் பண்ணுறோம், பதிலே சில காரியங்கள் கிடைக்காது. ரொம்ப நாள் கழிச்சு கர்த்தரோட வார்த்தையே இருக்காது. என்ன வச்சிருக்காரு நம்ம வாழ்க்கையில், வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு, நம்ம வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை, ஏன் எதனாலன்னு சொல்லி 1000 கேள்விகள் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும், எழும்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எதனால அப்படின்னு சொல்லி நம்மளை நிதானித்து பார்க்கலாமா? பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இதோடு காரியத்தை தேவன் நம்ம மூலமாக செய்கிறதுக்கு பிரயாசப்படுறாரு, சித்தம் கொண்டிருக்காரு. அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற பாத்திரமா நம்மளை உருவாக்குறதுக்காக தான் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அடுத்து கேட்குறாரு. நம்ம இடுகிற சத்தத்தை, அழுகுரல் சத்தம், ஒவ்வொரு நாளும் நம்ம உபத்திரத்தை போச்சில் யாருமே அழாமல் இல்லை. தேவ சமூகத்தில் கண்ணீர் விடாமல் யாராட்டும் இருந்திருக்குமான்னு சொல்ல முடியுமா? நமக்கு அந்தரங்கத்தில் உள்ள பிதா வெளியரங்கமாக தேவன் தான் பதில் அடிப்பார். நம்ம கண்ணீர் வந்து அவர் துருத்தியில் இருக்குது, அவர் கரத்தில் தான் இருக்குது. எந்த மனுஷன்ட்டையும் நம்ம அழுகுனா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் பெர்மனண்ட் சொல்யூஷன், நிரந்தரமான ஒரு வழி யார்கிட்ட இருக்கு? இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட மாத்திரம் தான் இருக்கு. அவளால் அண்டி ரட்சிப்பில்லைன்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம வந்து கண்ணீர், ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் தேவ சமூகத்தில் அவர் வந்து நினைப்பூட்டுதலாக இருக்க தான் செய்யுது. நமக்கு நம்மளோட ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கு, அவரை தட்டி எழுப்புறதமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆலோட்டிகள் மீத்தம், அங்குள்ள ஜனங்கள், அவங்களோட கஷ்டப்படுற ஜனங்கள் மூலமாக கர்த்தர் அவங்க சத்தத்தை கேட்கறாரு. கண்ணீர் 430 வருடம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நமக்கு யாத்திராம 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் தெரியும் உங்களுக்கு. எப்படிப்பட்ட யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தான், ராஜா வந்து தான் இந்த காரியத்தை செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய அதிகாரத்துக்குள்ள இப்போ 3வது
நமக்கு அடுத்த 5வது வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். 10 வருஷம் முடிஞ்சு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள கடந்து போகிறோம். உங்களுக்கு தெரியும், புதிய அரசாங்கத்தை பற்றி நான் பேசுகிறேன். அப்போ இன்னும் நமக்குள்ள காரியங்கள் எப்படிலாம் இருக்க போகுது, சம்பவிக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். தேவன் எதுக்காக திருப்பி ஒரு தடவை அனுபவிச்சிருக்காருன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்போ இன்னும் பாடுகள், இன்னும் நிறைய காரியங்கள் நடக்க போகுது. அப்போ நம்ம பலப்படாமல் எந்த காரியமும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம திடமனதாக இருந்தால் தான் என்ன வந்தாலும் சொல்லி, வெளியே என்ன காரியம் நடந்தாலும் என்ன காரியம் சம்பவித்தாலும் கர்த்தர் நமக்குள்ளே இருக்காரு, அவர் பார்ப்பார். அவர் எல்லாமே செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த 10 வருஷத்துலேயே நம்ம எவ்வளோ பாடுகளோடு வந்துட்டோம். இன்னும் ஏன் தேவன் அனுமதிக்காரு? ஏன்னா நம்ம இன்னும் மாறணும்னு சொல்லி தேவன் முழுமையாக எதிர்பார்க்காரு. ஏன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படத்துல தேவன் எதிர்பார்க்குற அலங்கார மலைமாட்டியாக தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. நம்ம சபைங்கிறது அலங்கார மலைமாட்டி. அலங்கார மலைமாட்டினா என்னன்னு சொல்லுங்களேன், யாராட்டு தெரிஞ்சவங்க? கர்த்தர் இருங்கிற வெளிப்படுத்துற விஷயத்தில் தெளிவாக பார்த்தாங்கன்னா தெரியும். அலங்கார மலைவாட்டி, அவர் வருகையில் மணவாளன் வரச்சில மணவாட்டி ஆயத்தமாக இருக்கணும். நம்ம ஆயத்தமாக இல்லைன்னா தேவன் அதனால தான் இந்த காரியங்களை தாமதிச்சுட்டே இருக்காரு. இன்னொரு சைடில் அரசாங்கத்தையும் மாற்றாமல் வச்சிருக்காரு. எதுக்காக? நம்ம இன்னும் மாறணும். சபை மாறுறதுக்காக தான் இந்த காரியம் அனுபவிக்கப்படுது. சபையில் ஜெபிக்கிறதுக்கு தேவன் நிறைய பேரை எதிர்பார்க்காரு. திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களை தேடினேன், ஒருவரையும் காணேன்னு தான் தேடிட்டு இருக்காரு. அப்போ நம்ம எத்தனை பேர் இன்னும் இருக்கோம்? நம்மளோட சுயநலமான ஜெபமோ, கர்த்தர்கிட்ட தேவன் விரும்புகிற ஜெபத்தை நம்ம செய்கிறோமா? அவர் இருதயத்தை பாரத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? தேவன் விரும்புகிறது அதுதான். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். இன்னும் அடுத்து என்ன சம்பவிக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. கர்த்தர் அறிவார். அவர் வருகை எப்போன்னு சொல்லி நம்ம அந்த நாளையும் யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் வருவார், எடுத்துக்கொள்ளப்படுவோம், சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த விசுவாசத்தில் தான் நம்ம ஓடுறோம். அதுதான் இந்த படிப்புக்குள்ள காரியம் கொடுத்துருக்கு. விசுவாசத்தை நம்ம அறிந்து கொள்றதுக்கு தான். விசுவாசத்தோடு அறிகிறது மட்டும் இல்லை, அதை செயல்படுத்தணும். செயல்படுத்துறது என்னது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நமக்கு. அப்போ நம்ம கிரியை இருக்கணும். நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை நம்பி தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம். அவர் நமக்கு செய்கிறாருன்னு சொல்லி காணாத தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அவங்க தான் பாக்கியவான் இருக்கு. நம்ம காணல. இது தேவனை யாராட்டு கண்டதுண்டா சொல்லுங்களேன்? தேவனை ஒருபோதும் கண்டதில்லைன்னா இருக்கு பைபிளில். அப்போ நம்ம கண்டிருக்கோமா? இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாக வெளிப்படுத்துவார். அவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. ஏன்னா பிதாவின் சுரூபமாக தான் இருக்கார், அவரை போல தான். ஆனால் அவரை வெளிப்படுத்துவார். ஏன்னா அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவனை கண்ட முடியாது. அப்போ தேவன் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னா அவர் அறிகிற அறிவு இருக்கணும். இதில் 2வது காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் இருக்கு. அதில் 3வது பகுதி பாருங்க, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். சஃபரிங். அவர் வேதனைகளை எப்படி அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம வேதனைகளை அவர் அறியாமல் இருக்காரா? அறிந்திருக்கிறார். நம்ம இருதயத்தின் வேதனைகளை, இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் இருக்கு. உள்ளிந்திரியம் எங்கே இருக்கு? நம்ம இருதயத்தில் என்ன சொல் பிரவாதம் இருக்கிறோம் முன்னே நான் அறிந்திருக்கிறேன் இருக்கு. நம்ம வாயில இருந்து சொல் வர்றதுக்கு முன்னாடி அறிந்திருக்கிறார். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், என்ன செயல்படுறேன், எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ அவர் ஏன் இதில் அமைதியாக இருந்தார் சொல்லுங்களேன்? இந்த வசனத்தில் தெளிவாக இருக்கு. எகிப்திலிருந்து என் ஜனத்தின் காரியத்தை எல்லாமே தெரியுது. அப்போ 430 வருஷம் எதுக்கு இந்த பாடுகள்? இந்த வசனத்தில் தேவன் பேசுறாரு, எல்லாமே எனக்கு தெரியுது, என் ஜனத்துக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு இவனால மோசையால மாத்திரம் தான் முடியும் சொல்லி அவனை முன்குறித்து முதலே வச்சிருக்காரு. அந்த 440 வருடம் அவனை பழக்கிருக்காரு. இப்படிதான் என் ஜனத்தை வழி நடத்துறதுக்கு நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அவனை பின்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம மோசையோட வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அந்த வசனம் நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் 3வது அதிகாரத்தில் 2வது 3வது தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவன் இருக்கும். அடுத்தது தேவன் பிரத்யட்சமாக வெளிப்படுறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கும். 3 முப்பெரும் கடவுளை நம்ம போச்சுறோம். 3 பேரும் அதில் கிரியை நடக்கிற நீங்கள் நல்லா பார்க்கலாம். இந்த வசனத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய தூதனானவர்னா யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். சரியா? அது கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் அவர் பேசுறது அடுத்து தேவன் பேசுவார். அடுத்த அக்னி ஜுவாலைக்கு அடையாளம் யாரு? ஆவியானவர். 3 விதமான காரியம் அந்த ஒரே இடத்துல நடக்கும். 3 விதமான காரியமும் யாருக்கு? மோசைக்கு சம்பவிக்கு. அப்போ எதுக்கு? முன்குறித்த பாத்திரத்துக்கு தான் அந்த காரியம் நடக்கு. நம்ம எல்லாம் முன்குறிக்கிறார். தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால தான் தேவன் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அப்படிப்பட்ட பாத்திரமா இருக்குமா? தேவன் விரும்புகிறார். அவர் மோசைட்ட பேசினது யாரு? முதல்ல கர்த்தருடைய தூதனானவன் இருக்கும். அடுத்து பாருங்க, தேவன் வெளிப்பட்டது தூதனானவர் முற்செடியில். அடுத்த 2வது காரியம் பாருங்க, முற்செடியிலிருந்து பேசுகிற சத்தம் தேவனே அவனை நோக்கி அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அக்னி ஜுவாலையிலிருந்து தேவன் வெளிப்படுற காரியத்தில் அக்னி ஜுவாலை யாரு? ஆவியானவர். சுத்தி அந்த இடத்துல அக்னி மதிலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமா நம்ம இருக்கோம்? தேவன் அவனோட பேசணும்னு அவன் என்ன செஞ்சான்னு பாருங்க. முதல்ல முற்செடியை பார்த்தான் இருக்கு. 3வது வசனம் யாராவது வாசிங்க.
பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு முதல்ல தேவன் என்ன சொன்னார்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்தோம். என்ன செஞ்சார்? முதல்ல அவர் பேசின வார்த்தைகளெல்லாம் நம்ம இப்போ தியானித்தோம். எனது 3:7 பார்த்தோம். ஆனால் இப்போ இதே காரியம்தான், இவன் பார்க்குறான், கேட்குறான், அறிந்தான். அதே தான் தேவன் அவன் என்ன செஞ்சாரோ அதே காரியம் இவன்கிட்ட வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியும். எப்படி காரியம்? முற்செடியை முதல்ல பார்க்குறான். முற்செடியில் வந்து அக்னி சுவாலை, இவன் இது வரைக்கும் கண்டுராதது, நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். ஒரு பச்சை மரம் எப்படி எரியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கே ஒரு வித்தியாசமாக தோணுது. இந்த சத்தியத்தை நம்ம வந்து சிறு வயதிலிருந்தே கேட்டிருப்போம். ஆனால் இதில் தேவன் வந்து ஆவிக்கிற சத்தியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறாரு. என்ன காரியம்? அதில் தேவன் வந்து அதிலிருந்து வெளிப்பட்டு பேசுகிறாரு. 3 பேருமே அதே இடத்துல இணைந்து வர்றாங்க, செயல்படுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ தேவன் நம்மளோட என்ன செய்ய சித்தமாக இருக்கார்? இவன் பார்க்குறான், முட்செடியை பார்த்தான்னு சொல்லி இருக்கு. 2வது வசனத்தை, அடுத்த வசனத்தை வாசிங்க. 4வது, இதை எடுத்தனா இவன் கேட்குறான். அடுத்தது கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறான். முதல்ல என்ன செய்யறான்? முற்செடியை பார்க்குறான். அடுத்தது கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறான். தேவன் என்ன செஞ்சாரு? அந்த மக்களுடைய சத்தத்தை கேட்டார், பார்த்தாரு, அடுத்து அறிந்தார். இதே காரியம் தான் இவன்ட்டையும் நடக்கு. அப்படி சேமாக இருக்கும். என்ன கணக்கு? தேவனுடைய முற்செடியில் அவன் பார்க்குறான். 2வது காரியம் என்னச்சு? அவன் வந்து கேட்குறான் கர்த்தருடைய சத்தத்தை. நம்ம எத்தனை பேர் கர்த்தரை பார்த்துருக்கோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கோம்? நம்ம சொல்ல முடியுமா? எத்தனைடா தேவன் பேசுகிறார் நம்மகிட்ட? நிறைய காரியங்கள் பேசுவார். நம்ம இங்கேருந்து பேசுவார், நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசுவார், யாரோட மனிதன் மூலமாக தேவன் பேசுவார், ஆவியானவரே நம்மளோட பேசுவார். நிறைய சத்தத்தை கேட்கலாம். வசனத்தை நம்ம வாசிக்கச்சிலே தேவன் இடைப்படுறது நிறையா பார்க்க முடியும். அப்போ நம்ம கேட்க முடியுமா? கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்குறதுக்கு நம்ம காது விருத்த சேதனம் பண்ணியிருக்கோமா? நம்ம விருத்த சேதனம்னா என்னன்னு சொல்லுங்களேன். அது யாரெல்லாம் பண்ணியிருக்கோம்? பழைய ஏற்பாடு காலத்தில் விருத்த சேதனம் முக்கியமானது, தேவன் கொடுத்த கட்டளை. யாருக்கு? ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிச்சது பார்த்துருக்கோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட பிறகு அவர் ரத்தத்தினால தான் கழுவப்பட்ட பிள்ளைகள் தான் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டவர்கள். பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்காரு. அப்போ நம்ம காதுகள் விருத்தச்சேதனம் பண்ணியிருக்கா? நம்ம உலக காரியத்தை செவிகளை சேர்த்தா கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. உலக ஐக்கியத்தில் இருக்கச்சில அவங்க அடுத்தவங்களை குறை சொல்கிறது, அடுத்தவங்களை பற்றி பேசுகிற காரியங்கள் நம்ம செவிக்குள்ள வர்றதோ, இல்லை தேவையில்லாத உலகப்பிரமான காரியங்கள் செவிக்குள்ள வரச்சில கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம காதுகளை கேட்க முடியாது. ஆனால் இவன் என்ன செய்யறான்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற அளவுக்கு அவன் செவிகள் திறக்கப்பட்டிருக்கு. அது தேவனோட சத்தம்னு சொல்லி அவன் அறிந்து கொள்றான். அதில் பாருங்க, மோசேன்னு கூப்பிட்டார், இதோ அடியன்னு சொல்லி அவன் ரிப்ளை பண்ணுறான். நம்ம எத்தனை பேர் தேவனோட சத்தத்துக்கும் அந்நிய அக்னியோட அந்நிய மனிதர்களோட சத்தத்துக்கும் நமக்கு வித்தியாசம் அறிந்து கொள்ள முடியுதா நம்மளால? அதை தான் தேவன் விரும்புகிறார். நம்ம வந்து ஆவிக்குரிய அனுபவம் அந்த வரச்சில் கர்த்தருக்குள்ளே கிட்டி நெருங்கச்சில தான் எப்படிப்பட்ட ஸ்பிரிட்டு நமக்கு செயல்படுது, எப்படிப்பட்ட எண்ணங்களோடு மனிதர்கள் பேசுகிறாருன்னு சொல்லி நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அப்போ கர்த்தரிடத்தை கிட்டி நெருங்கச்சில தான், அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரச்சில தான் இந்த காரியத்தை, இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே அடுத்த வசனத்தை யாராவது வாசிங்க. 5வது வசனம். அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா என்ன செய்றாரு? அவன் வந்து ஒரு மேய்ப்பன் போல தான் இருக்கிறான். அவன் எல்லா இடத்தை போல தான் அந்த இடத்துல செயல்படுறான். கர்த்தர் ஒரு இடத்துல வந்துட்டார்னா அந்த இடத்துல பரிசுத்தம். ஆலயத்தில் வரச்சில் மட்டும் நிறைய செப்பலை கலத்தி போடுறோம், தேவனுக்கு மகிமையாக நம்ம முழங்கால் போடுறோம், நிறைய காரியங்களை ஆலயத்துக்குள்ள வரச்சில் செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? இந்த இடத்துல கர்த்தரோட மகிமை இருக்குது. கர்த்தர் இந்த இடத்துல உலாவிட்டு இருக்காரு. அப்போது அவருக்குன்னு ஒரு இடத்த நம்ம வச்சுருக்கோம். பூமி எங்கும் தேவன் உலாவிட்டு தான் இருக்காரு. எங்கே அவரோட இடம் தான். நம்ம எங்கே ஜெபம்னாலும் அவர் கேட்காரு. ஆனால் அவருக்குன்னு ஒரு பிளேஸ் நம்ம கொடுக்கணும். அதே இது நம்ம இருதயத்துக்குள்ளேயும் அப்படி தான். நம்ம சரீரம் அவருக்குள்ள ஆலயம். அப்போ ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணுமா இல்லையா? நமக்கு இருதயம் பரிசுத்தமாக இருக்கணுமா? தேவன் தங்கும் ஆலயம் சொல்லி கொடுத்துருக்கு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லியிருக்கு. அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார் இருக்கு. அப்போ தேவனை தரிசிக்கத்தக்க நம்ம இருதயம் இருக்கா? முதல்ல காதுகளில் விருத்த சேதனை பண்ணணும். 2வது நமக்கு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக மாறணும். அப்போ அந்த விருத்த சேதனை நம்மளால் பண்ணியிருக்கோமா? தேவன் விரும்புகிற ஒரு முழுமையான ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? அப்போ கர்த்தரை அறிகிற அறிவுனா இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தால் தான் நமக்கு. அடுத்து பாருங்க, அவன் பாதரட்சியை கலத்தி போடு, இது பரிசுத்த பூமின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதே வசனத்தை இன்னொரு இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். இதே பரிசுத்த பூமின்னு சொல்லி இது இந்த பாதரட்சியை கலத்தி போடுன்னு சொல்லி இதே வசனத்தை இன்னொரு இடத்துலையும் நீ பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல யாருக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். யோசுவால இருக்கு. அவங்க சொன்னாங்க, கரெக்டு தான். யோசுவால இருக்கு. யோசுவா யாரு? மோசைக்கு அப்புறம் தேவன் பயன்படுத்திய ஒரு பாத்திரம். அவன் மூலமாக தான் தேவன் ரட்சிப்புக்கு நிறைய இடத்துல கட்டளையிட்டார். ஆனால் அவன்கிட்ட இதே வார்த்தை தான் பேசுகிறத நம்ம ஜோசுவால பார்க்கலாம். யோசுவாட்ட எதை தான் சொல்லுவார்? ஒரு இடத்துல வந்து தேவ தூதனார் வந்து நிற்கச்சில, இது பரிசுத்த பூமி, நீ உன்னுடைய பாதரட்சியை கலத்தி போடு அப்படின்னு சொல்லுவார்.
அப்போ கர்த்தர் ஒரு இடத்துல வந்துட்டாருன்னா நம்மளுக்குள்ள ஒரு பரிசுத்தம் வேணும். கர்த்தர் நம்மளோட பேசணும், அவரோட சத்தத்தை நம்ம கேட்கணும், அவரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழணும்னா நமக்குள்ள பரிசுத்தம் வெளிப்படணும். நம்மளோட பார்க்குற பார்வை, நம்ம செயல்கள், எண்ணங்கள் எல்லாமே பரிசுத்தம். அவருக்கு ஏற்ற மாதிரி மாறச்சதான் கர்த்தர் நம்மளோடு பேசுறதுக்கு ஆயத்தப்படுவார். அவரோட சத்தத்தை நம்ம கேட்க முடியும், அவரை நம்ம தெளிவாக பார்க்கவே முடியும், லிட்ரலாக பார்க்க முடியும். இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வடைய முடியும். நம்ம பிரசன்னத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கண்களால் பார்க்குற அனுபவம் நமக்கு வேணும், ஆவிக்கிற கண்களால். நிறைய இடத்துல பார்க்கலாம். நம்ம நல்ல ஜெபத்தில் இருக்கச்சில நமக்கு இதில் ஒரு இந்த கொடுத்துருக்காங்க ஒரு சிங்காசனம். அதில் வந்து நீங்கள் இயேசு கிறிஸ்து என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? நல்லா ஜெபிக்கச்சில பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல பிரசன்னத்தில் நடப்பச்சில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நல்லா கர்த்தருடைய கிருபையினால எனக்கு அந்த அனுபவத்தை நிறைய கொடுத்துருக்காரு. ஏன்னா நல்ல ஜெபிக்கச்சில அவர் ஆணி பாய்ந்த கடத்தில் அப்படி வெள்ளங்கி திறத்த உருவமாக ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அப்படி அமர்ந்திருப்பாரு. அப்போ அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கார் அந்த இடத்துல. அப்போ நம்ம பிரசன்னத்தில் உணர்றோம், நம்மளை ஜெபிக்கச்சில நம்ம இங்கே வந்து பாடல்ச்சில ஒவ்வொரு காரியத்திலும் உணர்றோம். அவர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதா? அதுதான் தேவன் விரும்புகிற காரியம், அறிகிற அறிவு. முதல் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, முதல் தலைப்பின் கீழ் பார்க்கறது கர்த்தரை அறிகிற அறிவு. இதுதான் முதல்ல முச்செடியில் அவன் பார்க்குறான், கேட்குறான். அடுத்தது அறிந்தான்னு சொல்லியிருக்கு, கர்த்தரை அறிகிற அறிவு. அடுத்தது அதில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிந்தான்னு சொல்லியிருக்கு. பாதரட்சை கலத்தி போடணும்னா உடனே கலத்தி போடுறான், அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அடுத்த 6வது வசனத்தில் பின்பகுதி யாராவது வாசிங்க. இதில் என்ன கொடுத்துருக்கு? அவர் நான் யாரு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறார். ஏன்னா 40 வருஷம் அவனுக்கு டச்சு கிடையாது. அந்த 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 நாட்டிலேருந்து அவன் கடந்து வந்துட்டான். தேவன் யாருன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தல யாருன்னு சொல்லி அவரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறாரு. அடுத்த பாருங்க, மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால். அப்போ அவருக்குள்ள ஒரு பயம் வருது, தன் முகத்தை மூடிக்கொண்டான் இருக்கு. நம்ம ஏசையா 6வது அறியாதல நம்ம பார்த்துருப்போம். கேர்பணிகள் என்னது? தன் முகத்தை மூடி முகத்தை கீழே சாஷ்டாங்கம் பணிந்து கொண்டன. அப்போ அதே போலதான் நமக்கு தேவனை பார்க்குற பார்வை, நம்ம தேவ சமூகத்தில் நம்மளோட பணிவு எப்படி இருக்கு, நம்மளோட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு. நிறைய பேர் நம்ம பார்த்தோன்னா தேவன் நமக்கு நல்ல ஆரோக்கியமான பலன் கொடுத்துருப்பாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பாரு. ஆனால் ஜெபிக்கிறச்சில் என்ன செய்வோம்? நம்ம உட்காந்து ஜெபிப்போம். ஒரு நிருசாரமாக நிறைய காரியங்கள் நான் தவறாக சொல்லலை. நம்மளோட பலவீனம் இருக்கச்சில் நம்ம இருக்கலாம், வயசு முதிர்ச்சி காரணமாக நம்ம இருந்து ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமாக தேவன் பலம் கொடுக்குறாரு. பலவீனமான காலங்கள் வரும், அதுக்குள்ளே நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே நம்மளை திடப்படுத்துறதுக்கு தேவன் வந்து தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும். அதுக்கு அடையாளமாக முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம், தேவ சமூகத்தில் கீழே தரையிலாமல் இருந்து ஜெபிக்கலாம். பைபிள் வாசிக்கச்சில, வேதத்தை வாசிக்கச்சில நிறைய பேர் வந்து மேலே உட்காந்து நிறைய காரியங்கள் அப்படி செல்ஃபோனில் பார்க்குற காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ கர்த்தருக்கு பயம் இருக்கா நமக்கு? அவன் தேவனோட சத்தத்தை கேட்டவுடனே அவர் கர்த்தரோட தேவனை பார்க்குற கூட பயந்து போய் முகத்தை மூடுறான். நம்ம எத்தனை பேர் நம்ம இப்படி இருக்கிறோம்? ஜெபிக்கச்சில, வேத வாசிக்கச்சில நம்ம இப்படிப்பட்ட காரியமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம எத்தனை பேர் தயங்குறோம்? நிறைய பேர் புறஜாதியின் மத்தியில் பேசச்சில தேவன் நாமம், தேவன் எனக்கு செஞ்ச அற்புதத்தை சொல்கிறது கூட நம்ம நிறைய பேர் தயங்குறோம். நமக்கு அவங்க ஏதாவது நினச்சிருவாங்க, இவங்க யார் நமக்கு பரலோகத்தை அழைத்து போகிறது அவர் ஒருத்தர் தான், வேற எந்த மனுஷனும் நமக்கு அழைத்து போக முடியாது. ஏன்னா நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் தான் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறனா அவரோட போல அவரை உயர்த்துறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது. யார்கிட்டனாலும் அவரை மகிமைப்படுத்தணும். தேவன் என்ன செய்தார், தேவன் இதை செய்கிறான்னு சொல்லி நமக்குள்ள தேவனை மகிமைப்படுத்த நம்ம கற்றுக்கொள்ளணும். அவனுக்கு என்ன கீழ்ப்படினா கர்த்தரை குறித்து ஒரு பயம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடி கொண்டான் இருக்கு. அவனுக்கு கர்த்தரை குறித்து ஒரு பயம், எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் சொல்லி முதல்ல அறிஞ்சான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்? ஒரு பயம் அவனுக்குள்ள வருது. அப்போ நம்ம கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கா? நம்ம வாழ்க்கையை கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கா? அதுதான் தேவன் விரும்புகிறாரு. தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருக்கச்சில கர்த்தரை குறித்து நமக்குள்ள ஒரு பயம். அப்படி எப்பவுமே வேதத்தை வாசிக்கச்சில, நேசிக்கச்சில, தேவனோடு சஞ்சரிக்கத்தில் எல்லாமே மனத்தாழ்மையின் ஆவி நமக்குள்ள தேவன் தரணும்னு சொல்லி நமக்கு தேவன் கொடுக்கணும். இப்போ நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 111 வாசித்தோம். 10வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ எப்படிப்பட்டவருக்கு நற்பூத்தி எப்படி கொடுக்காரு? கர்த்தருக்கு பயப்பட்டால் தான் கொடுக்காரு. அப்போது நமக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் தான் அந்த ஞானம் வரும். உலக ஞானம் இல்லை, கர்த்தர் கொடுக்குற ஞானம். உலகனால நமக்கு படிப்பு, அறிவு, நமக்கு எல்லாமே இருக்கும், அது கொஞ்சம் தான் பிரயோஜனப்படும். கர்த்தர் கொடுக்குற ஞானம் இருக்கணும். அப்பவும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் தான் அந்த ஞானத்தை தேவன் தருவார். நம்மளோடு அவள் உருளாவிடணும், நம்மளோடு சஞ்சரிக்கணும். அப்படின்னா அவரு கொடுக்குற ஞானம். இதுதான் முதல் நமக்கு கொடுத்த தலைப்பின்படி நமக்கு அறிந்து கொள்ளப்பட்ட காரியம்னா கர்த்தரை அறிகிற அறிவு. மோசையோட வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்குறோம். 2வது தலைப்பாக நம்ம பார்க்க போகிற காரியம் வந்து கர்த்தரை
அறிவித்தல் மூலமாக குமாரன் மகிமை அடைதல். கர்த்தரை அறிவித்தல் மூலமாக குமாரன் மகிமை அடைதல். இது நமக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியிலிருந்து நம்ம பார்ப்போம். யோவான் 12வது அதிகாரம் யாராவது எடுங்க. யோவான் 12:21 யாராவது வாசிங்க. இதில் முதல் இப்போ வாசிக்க கேட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா, கலிலேயா நாட்டு பெத்தானியா பெத்சாய்தா ஊரில் பிலிப்பில் இடத்தில் வந்து ஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ பிலிப்பு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அந்திரையா யாருன்னு சொல்லி நமக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நமக்கு இந்த சத்தியத்தை கேட்குறதுக்கு நல்லா லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிலிப்பு யார், அந்திரையா யாருன்னு சொல்லி இன்னும் தெளிவாக நமக்கு கொடுத்துருக்கோம். ஒரு 38வது வசனத்துக்கு பிறகு பின்பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா, யோவான் 1:38 பின்பகுதி அவர் 2 பேரை பற்றி நல்லா தெளிவாக நமக்கு கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரே ஊருக்காரங்க, பெத்சாயா பட்டணத்தாராகிய அந்திரையாரு பேதுருவோட சகோதரன் சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாத்தான்வேல், இந்த 4 பேருமே ஒரே ஊருக்காரங்க. ஆனால் இவன் மூலமாக எப்படி ஒரு காரியம் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யார் அந்திரையா யார்? அவன் முதல்ல யோவான் ஸ்நானகனோடு சென்ற 2 சீசர்களில் ஒருத்தர் அந்திரையா. உங்களுக்கு நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு தான் என்ன செஞ்சார்? பேதுருவை இயேசு கிறிஸ்துவை கொண்டு விடுறது அவர் தான். யார்? ஒரு நற்கிரியை செய்கிறாரு. அதுதான் சுவிசேஷத்தை அறிவித்தல். நான் பார்த்த இயேசு கிறிஸ்து, இவர் தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மேசையா வந்திருக்கிறான்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாரு? அவர் சகோதரர்கிட்ட அந்திரையா சொல்கிறாரு. அப்போ நம்ம எத்தனை பேர் சொல்கிறோம்? அவர் தான் இப்போ அவன் கொண்டு யார்கிட்ட கொண்டு கிரேக்கர்கள்னு சொல்லி இருக்கு, அந்நிய மனிதர்கள், கர்த்தரை அறியாத ஒரு ஜனங்கள் யார் இயேசுவை பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ யார் கொண்டு விடுறா? பிலிப்பு மூலமாக அந்திரையா கொண்டு விடுறாருன்னு சொல்லியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. இந்த மெசேஜ் 2 பேரும் கன்வே ஆகி 2 பேர்ட்டையும் சேர்ந்து போகிறத பார்க்கலாம் அந்த வசனத்தில். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியுது, கர்த்தரை நம்ம அறிகிறோம். அதே அறிந்த நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம பலப்படுறோம். அறிந்த நம்ம அடுத்தவங்களுக்கு அறிவிக்கிறோமா? இதே அந்திரேயாவும் பேதுருவும் ஒரே குடும்பத்தார், அண்ணன் தம்பி சகோதரர்கள். நிறைய பேர் கர்த்தருக்கு நமக்கு பெற்ற ஆசீர்வாதம் நம்ம நண்பர்களோ, நம்ம குடும்பத்தாரோ, நம்ம சகோதர இனப்பட சந்திகளோ இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க. ஆசீர்வாதம் ஆவிக்கிற ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தில் நம்ம வரல, இயேசு கிறிஸ்துவ இன்னும் அறியலை, அவர் ரத்தத்தால் கழுவப்படாமல் நிறைய பேர் இருக்காங்களே, பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெறாமல் இருக்காங்களே. நம்ம சொந்த சகோதரர்கள் நமக்கு கர்த்தர் இன்னும் அறிய முடியாமல் இருக்க, அவர் யார் என்னன்னு சொல்லி நமக்கு நம்ம தேவனோடு அறிஞ்சிருக்கோம், தேவனோடு சஞ்சரிக்கிறோம். அதே காரியத்தை அடுத்தவங்களுக்கு சொல்கிறோமா? ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் தான், அவனுக்கு அந்த அறிவு இருக்குது. யார்? நான் மேசையா கண்டேன், மேசையா நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி யார் சொந்த சகோதரனுக்கு போய் அறிவிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே காரியம் தான் இதில் நடக்கு. இப்போ நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் பாருங்கள், 20வது வசனத்தில் பாருங்கள், பண்டிகைகளை ஆராதனை செய்து வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தாதுன்னு இருக்குது. இதுக்கு முன்பகுதியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் தெளிவாக நம்ம பார்க்கலாம், ஏன்னா காலம் இல்லை. அதனால் இப்போ இதை பார்த்தீங்கன்னா பண்டிகைகள் ஆராதனை செய்த வந்தவர்களின் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள்னு சொல்லி கொடுத்துருக்கு. அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா. இதை யார்கிட்ட கேட்குறாங்க? முதல்ல பிலிப்பிட்ட தான் பேசுகிறாங்க. பிலிப்பு யார்கிட்ட சொல்கிறாரு? அந்திரேயாட்ட சொல்கிறாரு. அந்திரேயாவையும் பிலிப்பும் போட்டு இயேசு கிறிஸ்துட்ட போய் சொல்கிறத பார்க்குறோம். அப்போது இயேசு கிறிஸ்துட்ட நம்ம கொண்டு விடுற அனுபவம் யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து யாரு, அவர் எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட எதுக்காக பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே ஒரு கொண்டாட்டம், கர்த்தருக்குள்ள நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. இதே மகிழ்ச்சி அடுத்தவங்களுக்கு வரணும். அந்த பாரம் நமக்கு இருக்கா? அந்த ஆத்தும பாரம் நம்ம எல்லாருக்குமே, எனக்கோ உங்களுக்கோ இருக்கா? நம்ம கர்த்தரை, நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, நான் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம். கிறிஸ்து அவர்கள், அந்த அவர்கள் எங்கே இருக்கார்கள்? அவர்கள் நம்ம தேடணுமே. அதுதான் தேவன் விரும்புகிறார். நமக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். முதல்ல நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் பார்த்தோம். முதல் தலைப்பு கர்த்தரை அறிகிற அறிவு, மோசையை குறித்து பார்த்தோம். 2வது கர்த்தரை அறிவித்தல் மூலமாக குமாரன் மகிமை அடைதல். யார் மூலமாக? அந்திரேயா பிலிப்பு மூலமாக பிதா குமாரன் மகிமை அடைதல்னு சொல்லி கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 23வது வசனம் யாராவது வாசிங்க. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. எதனால் அந்த வேலை வந்தது? அதுக்கு முன்பகுதியெலாம் நீங்கள் வாசித்து பாருங்கள், அதுக்கு பின்பகுதியெலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா புறஜாதிகளுக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அதில் வெளிப்படுது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. குமாரன் நாமம் எப்படி மகிமைப்படுது? அவங்க சொன்ன வார்த்தை நிமித்தம் மகிமைப்படுறதை பார்க்கணும். அப்போ நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கோம்? நம்ம எத்தனை பேருக்கு அறிவிச்சிருக்கோம்? எத்தனை பேரை நம்ம ஆலயத்தில் கொண்டு விட்டுருக்கோம்? நம்ம மூலமாக எத்தனை ஆத்துமாக்கள் நம்ம சபையில் எழும்பியிருக்காங்க? அதை நம்ம சொல்ல முடியுமா? வந்தவர்கள் வந்த விதமாக போகிறோமா? புதிய ஆத்துமாக்களை கொண்டு நம்ம சபையில் கொண்டு விடுறோமா? எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் தான். எனக்கும் அப்படி தான். நான் என் சபையில் எத்தனை பேருக்கு நான் கொண்டு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் அதே கேள்வி தான்.
தேவன் விரும்புகிற காரியம். கடைசி காலத்தில் இருக்கிறோம். நிறைய பேர் கர்த்தரை இன்னும் அறியலை. நம்ம கிறிஸ்தவர்கள் சொன்னவர்கள் கூட முழுமையாக கர்த்தரை அறியாமல் இருக்கிறோம். அவங்களுக்கு கிறிஸ்து நம்ம அறிந்த அளவு கூட அறியாமல் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எத்தனை பேருக்கு நம்ம கொண்டு சேர்க்குறோம்? நம்ம மக்களுக்கு தேவனோட பிள்ளைகள்னு சொல்கிற அவங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்ம கர்த்தரை குறித்து நம்ம சொல்லியிருக்கிறோம்? முழுமையாக அவங்க கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தேவன் கொண்டு போகணுமே. அவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியவான்களே, அவங்களும் புத்திரராக இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கு. அப்போ யாரையும் தேவன் தள்ளிவிட மாட்டார். ஒருவரையும் தள்ளிவிடுற தேவன் அல்ல. தேவன் அன்பாக இருக்கிறார், எல்லாத்தையும் நேசிக்கிறார். அதே போல் நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது? இந்த வசனத்தில் படி எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மளோட வாழ்க்கை கர்த்தருக்குள்ள எப்படி நிலைநிறுத்தப்பட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 26 யாராவது வாசிங்க அதே அதிகாரத்தில். இந்த காரியத்தை என்ன சொல்கிறாரு? ஒரு ஊழியம் தான் சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் எல்லாத்தையுமே ஊழியக்காரங்க தான் இருக்கும். எல்லாரும் ஆசாரியர்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க தான். தேவனோட பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரங்க தான். நாங்கள் வந்து இப்படி இப்போ வெள்ளைக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் ஊழியக்காரங்க இல்லை. நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரங்க தான். நம்ம எல்லா விசுவாசிகள் எல்லாருமே ஊழியக்காரங்க தான். கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்கிறீர்கள் எல்லாருமே. அதில் என்ன கொடுத்துருக்கு? 26 பாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானான் கனம் பண்ணுவான் இருக்கு. அப்போ என்ன கொடுத்துருக்கு இதில்? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன். அப்போ தேவன் இங்கே உலாவுறாரு. தேவன் நம்மளோடு இருக்காங்க. அப்போ ஊழியக்காரன் கர்த்தர் இருக்கிற இடத்துல தான் ஊழியக்காரன் இருப்பான். அப்போ கர்த்தருக்கு அவருக்கு ஒரு இன்டிமிசி, நல்ல ஒரு ஐக்கிய உறவுகள் இருக்குது. அப்போ அதுதான் தேவன் விரும்புகிறாரு. அப்படி இருக்கச்சில தான் அந்த பாரம் வரும். ஏசப்பா நமக்காக பாடுபட்டார், நமக்காக நொடுக்கப்பட்டார். நம்ம எவ்வளவு தூரம் பாடுகள் இருக்கச்சில தேவன் நம்மளை விடுதலை கொடுத்தாரு. அதே போல் நம்ம நிறைய பேர் பாடுகளோடு இருக்காங்க. நம்மளை மாதிரி நிறைய பேர் பாடுகளோடு இருக்காங்க. நம்மை போல் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த பாரம் நமக்குள்ளே வரும். அப்போ நமக்களோடு தேவனோடு சஞ்சரிக்கிறதுல தான் அந்த காரியம் வெளிப்படும். அப்போ கடைசியில் மூணாவது அதிலே பாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவான் இருக்கு. யார்? மனுஷன், உலக மனிதன் அல்ல, பிதா கனம் பண்ணுவார்ன்னு இருக்கு. உண்மை உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்லி யார் சொல்லணும்? பிதா கனம் பண்ணணும். நம்ம பூமியில் மறிக்கிறது நாளைக்கு அடுத்த நொடிப்படுத்து என்ன நடக்குன்னு சொல்லி யாருக்குமே நம்ம அறிய முடியாது. நாளை நமக்கு கூட இருக்கிறவங்க நிறைய பேர் மறித்தது எப்படிலாம் மரணங்கள் தழுவுதுன்னு சொல்லி நிறைய காரியங்கள் பார்க்குறோம். அடுத்த நொடிப்படுது யாருக்கும் தெரியாது. நம்ம வாழ்வோம்னு சொல்லி நிச்சயத்து இருக்கிறோம். கர்த்தர் என்னை வாழ வைப்பார், இன்னும் எத்தனை வருஷம் வாழ வைக்கிறோம், ஓடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருமே வைக்கிறோம். அடுத்த நொடிப்படுது யாருக்குமே தெரியாது. ஆனால் சிலருக்கு தேவன் வெளிப்படுத்துவார். நான் இப்படிப்பட்ட மரணத்தின் வழியாக உனக்கு கொண்டு போவேன், இப்படிப்பட்ட மரணத்தின் வழியாக உன்னை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பேசுவார். ஆனால் என்ன சம்பவிக்குன்னு சொல்லி நம்ம அடுத்த பொழுதில் தெரியாது. அப்போ நமக்கு அதுக்குள்ள ஆயத்தமாக இருக்கணும். பிதா தான் நம்ம கனம் பண்ணணும். உலக மனிதர்கள் கனம் பண்ணுறது கொஞ்ச நாளில் போயிடும். கர்த்தர் நம்மளை கனம் பண்ணணும். அங்கே பரலோகத்தில் அவர் வந்து நம்மளை வந்து அழைக்கணும், கூட்டு போகிறதுல நம்ம இருக்கணும். அதை பார்க்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறாரு. எனக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தது. அந்த இதே காரியத்தை வச்சு நான் பேசுகிறேன். சில ஊழியக்காரங்களை வந்து மறிக்கிறத பார்க்கலாம். அது நான் பேர் சொல்லலை, ஒரு 2-3 ஊழியக்காரங்க நிறையா பார்த்துருக்கேன். அப்போ சில காரியங்களை வந்து அவங்க மறிச்ச உடனே அந்த ஆத்மாக்களுக்காக அந்த ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறதுக்கு தேவன் கிருபை கொடுப்பார். அப்போ ஜெபிக்கச்சில அப்போ அந்த பரலோகத்தில் போய் பரலோகம் சொல்லி பாரடைஸில் தான் இப்போ அவங்க இளைப்பாருவாங்க. ஆனால் எனக்கு காமிச்ச தரிசனம், அவங்க தேவ தூதர்களை வந்து அவங்கள அப்படியே இன்வைட் பண்ணுவாங்க. உள்ளே நிறைய பேரை வெள்ளங்கி தரித்து உள்ளே போகிறத நம்ம பார்க்க முடியும். உண்மையாக கர்த்தருக்காக ஊழியம் பண்ணவங்களோ, உண்மையாக பரிசுத்தவான்களா நீதிமான்களா வாழ்ந்தவங்கள பார்க்க முடியுது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கோம்? அது ஒரு சிலரையும் நான் பார்க்குறேன். ஒரு சிலரையும் நான் பார்க்குறக்கு ஆவிக்கிற கண்களில் தேவன் கொடுத்துருக்காரு. எப்படின்னா, ஒரு சிலர் மறிச்சாங்க, அகால மரணம் சிலர் அடைஞ்சாங்க, சிலர் இந்த கொரோனால இறந்தாங்க. கொரோனால சிலரை தேவன் எடுத்தார். ஆனால் சில காரியங்களை மறிக்கச்சில அவங்களோட ஆத்மா இளைப்பாரில் இடம் இல்லாமல் அலைந்து திரிகிற தேவன் காமிக்காரு. இளைப்பாறலுக்கு ஒரு இடம் உண்டு, அதான் பாரடைஸு. ஆனால் அந்த ஆத்மா இளைப்பாறலுக்கு இடமே இல்லை, அலைந்து தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்கச்சில, இவன் இந்த பாவம் செஞ்சான், இந்த ஆத்மா அலையிறதுக்கு இளைப்பாறல் இல்லாமல் அலைந்து தெரியுது. இவன் குடும்பத்தை குறித்து முதல்ல நிர்வசாரமாக இருந்தான். இந்த ஆத்மா சரத்தை விட்டு வெளியே போச்சுல, அந்த குடும்பத்தை குறித்து இப்போ பாரப்பட்டு அந்த இலையிலே சுற்றிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி காமிக்காரு. இதுக்கப்புறம் தான் மரணத்துக்கு பிறகு நடக்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். காலம் வந்து கடைசி காலத்தில் இருக்கும். நிறைய காரியங்களை ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் வந்து கர்த்தருக்குள்ள இளைப்பாற காமிக்கச்சில் அவ்வளோ சந்தோஷம். ஊழியக்காரங்களோ பரிசுத்தவான்களோ கர்த்தருக்குள்ள நமக்கு நீதிமான்லாம் இருக்கிற ஊழியக்காரங்களை எவ்வளோ தூரம் பார்க்குறோம். அப்போ தேவன் வந்து நம்ம எல்லாத்தையும் அப்படி தான் அழைச்சிருக்காரு. நம்ம மறிச்சா கர்த்தர் நம்மளை அப்படியே கூட்டு போகிற மாதிரி இருக்கணும். கர்த்தரே உங்களுக்கு இந்த ஸ்டேவான் மறிக்கச்சில் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு சொல்லுங்கள், அந்த வசனத்தை பாருங்களேன், அது சொல்லுங்கள். ஸ்டேவான் மறிக்கச்சில் என்ன சொன்னார்?
இது கடைசியில் அதில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது வருஷத்தில் இயேசுவானர் நிற்கிறதையும் கண்டுன்றிருக்கு. அந்த அனுபவம் நமக்கு இருக்குமா? அவன் மரணத்துக்கு நேராக போயிட்டான். மரணம் அடுத்த பின்பகுதியில் வாசிச்சிங்கன்னா மரணத்துக்கு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது அவன் அப்போ என்ன சொல்கிறான், நான் பார்க்குறேன் அப்படிங்க, ஆவிக்கிற கண்களில் பார்க்குறான், அதை மரணத்தின் தருவாயிலே பார்க்குறான். நிறைய பேருக்கு அந்த பாக்கியத்தை தேவன் கொடுக்காரு. நம்ம அதை அல்லல் தட்டிக்கிட்டு இருக்கோம். தேவன் நிறைய பேருக்கு கொடுக்காரு, நம்ம அல்லல் தட்டுறோம். நம்ம கடைசியில் எப்படிக்கிட்ட காரியத்தில் சம்பவிக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இயற்கை மரணங்கள் இருக்கும், சிலருக்கு அகால மரணங்கள். அப்போ நம்ம பிதாவோடு நம்ம இருந்தால் தான் தேவன் நம்மளோடு நம்மளை குறித்து வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றுவார். பிதாவானவர் எதுக்கு இந்த காரியத்தை நான் இப்போது உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு இருக்கு. ஊழியக்காரனை கனம் பண்ணுற காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். இது இப்போ கனம் பண்ணுறது இல்லை, பரலோகத்தை குறித்து, பரலோகத்தில் மேன்மையான காரியத்தை நம்ம நாடக்கடவுன்னு சொல்லி யார் பவுல் சொல்கிறாரு. மேன்மையானதே நான் நாடணும். நமக்கு பூமியில் உள்ள மேன்மைகள்லாம், உலக மேன்மைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. மேலானது நமக்கு அதுதான், மேலானதை நாடுகள்னு சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு எல்லாமே அதுதான், அதை நோக்கி தான், பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி தான் நம்ம ஓடணும். ஓட்டத்தை முழுமையாக முடிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறதுக்கு தான் கிருபை பெறாரு. நீங்கள் யோசிக்கலாம், நீ ஏன் இந்த சின்ன வயசில் மரணத்தை குறித்துலாம் எதுக்கு இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஏன்னா கத்தர் எனக்கு இப்போ ஊன்றல் கொடுக்குறதுனால இந்த காரியத்தை பேசுகிறேன். எனக்கு கொடுத்த வேண்டிய சத்தியம் வேறு, கத்தரோட ஆவியான எனக்கு அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காரு. கத்தர் நடத்துறாரு. ஏன்னா நமக்குள்ள காரியங்கள், கத்தரை அறிகிற அறிவு, கத்தரை அறிவித்தல் மூலமாக குமாரன் மகிமைப்படுதல். இந்த 2வது காரியத்தில் தலைப்பில் கத்தர் எப்படி மகிமைப்படுறாரு, கத்தரோட தேவனுடைய குமாரன் எப்படி மகிமைப்படுறாரு நம்ம மூலமாக. நம்ம ஊழியத்தை செய்தால், நமக்கு நம்மளுடைய தேவனை அறிந்திருக்க அறிவை அடுத்தவங்களுக்கு கொடுத்தால், கத்தரை இயேசு கிறிஸ்துவை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அதுதான் தேவனுக்கு பிதாவுக்கு மகிமையாக இருக்கும். அப்போ நம்மளை அவர் கனம் பண்ணுவார். அது எந்த காரியமாக இருந்தாலும், இதுக்காக நீங்கள் ட்ராக்ஸ் போய் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட இயேசு நம்ம வேலைத்தலங்கள்லையோ, நம்ம சொந்தக்காரங்களையோ, பக்கத்து வீட்லையோ, இப்போ யார்ட்டையாவது ஒரு சும்மா சாதாரணமாக அவங்களுக்கு ஏதோ துக்கமாக இருக்காங்களோ, சும்மா பேசச்சல ஒரு ஆறுதலான வார்த்தை இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லச்சல கூட அந்த வார்த்தை அவங்களை தொடும். அது தேவன் கிரியப்படாரு. நமக்கு தெரியாது. தேவன் அந்த ஆத்மாவை குறித்து ஒரு வார்த்தை வச்சிருப்பாரு, செய்ய சித்தமுள்ளவராக இருப்பார். கத்தரால் செய்ய முடியும். அதுதான் தேவன் விரும்புகிறாரு. நம்ம விதைக்கிற விதை அது அறுவடை இன்னொரு நாள் காணுவோம், நம்மளே பார்ப்போம், நம்ம கண்களே பார்க்க வைப்பார். அது நம்ம வேலையை நம்ம செய்யணும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியங்கள், அதுதான் தேவன் விரும்புகிறார். நம்ம இந்த 2வது காரியத்தில் பார்த்தோம். 3வது காரியம் பார்த்திங்கன்னா, கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாய் மாறுதல். நம்ம வாசிக்க கேட்ட பகுதி பவுல் எழுதின 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம், யாராவது எடுங்க, 2:3 வாசிங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவனாக, போர் சேவனா சோல்ஜர்னு சொல்லி பார்க்குறோம். சோல்ஜர் நம்ம நாட்டை காக்கிறதுக்கு சோல்ஜர் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகள் நமக்கு எல்லையில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இல்லை நாட்டை பாதுகாக்கிறதுக்காக தன் உயிரையே துச்சமாக எண்ணி மறிக்கிற காரியங்கள். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 4-5 பேர் இறந்தாங்க, ஒரு 2 நாள் முன்னால் 3 நாள் முன்னால். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அவங்க வீரர்கள் மதிக்கிறாங்க. அதை தான் தேவன் விரும்புகிறாரு. நீயும் இயேசு கிறிஸ்துக்காக நல்ல போர் செய்வனாய் தீங்கு அனுபவின்னு இருக்கு. நல்ல போர் செய்வனாய். முதல்ல நம்ம பார்த்தோம் கத்தரை அறிகிற அறிவு. 2வது நம்ம பார்த்த காரியங்கள் என்னது, தேவனை அறிவித்தல் மூலமாக குமாரன் மகிமையிடுதல். 3வது காரியம் நல்ல போர்ச்சேகனாக மாறுதல். போர்ச்சேகனா என்னது, யுத்த வீரனாக மாறணும். நம்ம வார்ஃபேர் செய்யணும். எங்கே நமக்கு டைரெக்டாக மனுஷனோட யுத்தம் கிடையாது, பூமியில் உள்ள மனுஷங்களோட யுத்தம் கிடையாது. தெரியாத ஒரு நபர், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆயுதமாக உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த காரியத்துக்குரிய காரியங்கள் தான் நமக்கு யுத்தம் நடக்கும். எபேசியர் 6வது அதிகாரத்தில் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த காரியத்தோடு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கும் எபேசியர் 6வது அதிகாரத்தில். அப்போ அதுக்கேற்ற பாத்திரமாக நம்ம மாறணும். அதில் நீங்கள் எபேசியர் 6:11 யாராவது வாசிங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வாசித்த 2 வசனத்தையும் பாருங்கள். நமக்கு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் இருக்கு. சர்வாயுத வர்க்கம்னா பின்னால் நம்ம பின்பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 14, 15, 16 அதில் அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்ட காரியம்னு. நம்ம இன்றைக்கி அதை குத்தி பார்க்கல. என்ன காரியம், யுத்தம், யார்கிட்ட யுத்தம் பண்ண போகிறோம்? நம்ம மனுஷனோட பண்ணலை,
எதனால யுத்தங்கள் நமக்கு நடக்கு? அந்த இப்போ வாசிச்சதில் 12 பாருங்க, அதில் தெளிவாக இருக்கு. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யாரு? உலக மனிதர்களோட நமக்கு போராட்டம் இருக்கு. பிசாசு யாரையாவது ஒருத்தங்களை எழுப்புவான், அவன் நம்மகிட்ட சண்டை போடுவாங்க, அவங்களுக்கு நமக்கு வாக்குவாதம் வரும். இது உலக மனிதர்களோட காரியம், மாம்சத்தோட ரத்தத்தோடு இல்லை. அடுத்த பின்னால் பாருங்க, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதி விலைகளோடும் வான மன்றத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தெளிவாக இருக்குது. போராட்டம் உலகப்புறமான போராட்டம் இல்லை. நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாவே பாடுகள் உபத்திரம் உண்டுன்னு தான் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் அதிலிருந்து மீண்டு வர என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கணும். நல்ல போர் சேவனாக நம்ம அவருக்காக எழுமணும். அதுதான் தேவன் விரும்புகிறாரு. தீங்கு அனுபவின்னு சொல்லி அதே வசனத்தில் பார்க்குறோம். நம்ம வாசித்ததில் நல்ல போர் செய்வனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ நம்ம தீங்கு அனுபவிக்கிறவர்களாக, தீங்குன்னா அவர் தீமைக்கு நமக்கு விட்டு கொடுக்கல. நமக்கு எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் எனக்காக போர் செய்ய நான் நின்று கடைசி வரைக்கும் யுத்தத்தில் நின்று யுத்தத்தில் முன் வீரனா நின்று அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கொடுத்துருக்காரு. குதிரை போல நம்ம யுத்தத்துக்கு நிற்கிறவர்களாக நிற்கணும். அப்போ தேவன் நம்மளை அதுக்காக தான் படமுடுறாரு. கர்த்தரை அறிகிற அறிவு நம்ம மூலமாக நிறைய பேருக்கு கர்த்தரை குறித்து போதிக்கிற காரியங்கள். 3வது காரியம் என்னென்னா இதுதான், நல்ல போர் சேவனாக அவருக்காக தீங்கு அனுபவிக்கிறவர்களாக மாறணும். அதுதான் நம்ம என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்பேன், எது நடந்தாலும் கர்த்தருக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம். அது மாம்ச வைராக்கியம் அல்ல, ஆவிக்கிற வைராக்கியத்தில் நிற்கணும். மாம்ச வைராக்கியம் நமக்கு என்ன செய்யும்? சண்டை பகைகளை கொண்டு உண்டாக்கும். ஆவிக்கிற வைராக்கியம் உங்களுக்கு பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போஸ்தலர்ல அத்தேனே பட்டணத்தில் அவ்வளோ விக்கிரகங்கள் இருக்குது. அங்கே பார்த்தோன்னே ஆவிக்குள்ளே அவனுக்கு வைராக்கியம் வரும். அவனை குறித்து அப்படி வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியம் தான் தேவன் எதிர்பார்க்காரு. அது ஆவிக்குள்ள வைராக்கியம். மாம்ச வைராக்கியம்னா அவன் பேசிட்டான், இவன் என்ன பேசுறது கிறிஸ்தவத்தை பற்றி, இவங்க என்ன பேசுறது எங்கள் சபையை பற்றி அப்படின்னு சொல்லி நமக்குள்ள மாம்ச வைராக்கியம் வரும். நம்ம குடும்பத்தை பற்றி, நம்ம ஊரை பற்றி, எந்த காரியமும் எல்லாம் உடைக்கப்பட்டு கிறிஸ்துவை பற்றி நம்ம வைராக்கியம் வரணும். அதுதான் தேவன் விரும்புகிறாரு. தீங்கு அனுபவிக்கிறவர்களாக கிறிஸ்துக்குள்ளே நம்ம வர வர போராட்டம் அதிகமாகும். ஆனால் கர்த்தர் அதை நம்ம விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கார். என்ன வந்தாலும் தேவன் நம்மளோடு இருக்காங்க. போர் சேவனாக நம்ம நிற்கணும், யுத்த வீரராக. அதே தான் தேவன் விரும்புகிறார். அதே போல் நம்மளும் மாறுறதுக்கு ஆயத்தப்படணும். 12வது வசனம் யாராவது வாசிங்க. அந்த 12வது வசனத்தில் இப்போ கேட்ட பகுதியில் பாருங்கள், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோட கூட ஆளுகையும் செய்யும். ஆளுகை அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? அவரோட வருகையில் 100 வருட 1000 வருட அரசாட்சி இருக்குது. அந்த அரசாட்சியில் நம்ம ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? விசுவாசிகளாக இருக்கோம். அவர் தான் ராஜா. பூமி எங்கும் அவர் தான் ராஜாவாக இருப்பார். அவர் வரச்சில் ஒரே கடவுள் கர்த்தர் ஒருவர் தான் ராஜரீகம் பண்ணுவார். 1000 வருட அரசாட்சி. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆளுகை தருவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுகை தருவார். இப்போ உள்ள பாடுகள் நமக்கு சைத்து கொண்டா பின்வரும் காலத்துக்கு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே இருக்கு. ரோமர் 8:18 யாராவது வாசிங்க. அது அந்த வசனத்தையும் அதே நான் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதுதான் இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இதுவும் பவுல் தான் எழுதுறாரு. இந்த தீமோத்தேயும் அவர் தான் எழுதுறாரு. இக்காலத்து பாடுகள், நம்ம பாடுகள் உபத்திரங்கள், யோபு போல நம்ம யாருமே பாடுகளை சகித்ததில்லை. அடுத்தது இயேசு கிறிஸ்துவை போல நம்மளால் பாடுகள் நம்ம யாரும் பெற்றதில்லை. சரீர ரீதியாக நம்ம அவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டு யாருமே வந்ததுன்னு சொல்ல யாரால முடியாது இயேசு கிறிஸ்துவை போல. அப்போது அவர் அவ்வளோ தூரம் உபத்திரம் யாருக்காகப்பட்டார்? நமக்காகப்பட்டார். அவரே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்காக இப்பொழுது நம்மளோடு தங்கியிருக்கார், நம்மளோடு உலாவுறார், நம்மளோடு இருக்கிறார். அப்போ யாருக்காக? நமக்காக. அப்போ நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிதானிக்கணும். அப்போ அவரோட ஆளுகை செய்வர்களாக மாறணும். இக்காலத்து பாடுகள் பின்னால் ஒரு மகிமையான ஒரு காரியம் பின்னால் வச்சிருக்காரு. தேவனோட ராஜ்யம் இளைப்பாடுறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காரு. அவரோட அரசாட்சி புரியறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காரு. அந்த இடத்துல நமக்கு ஆளுகை செய்வர்களாக தேவன் மாற்றுவார். அந்த ஆளுகை குறித்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல இன்னும் நிறைய இருக்குது. அப்போ அதில் அப்படிப்பட்ட பாத்திரமாக நம்ம மாறுறதுக்கு ஆயத்தமானோம். தேவன் அதுதான் நமக்கு விரும்புகிறாரு. நம்மளோட அழைப்பு நமக்குள்ள தெரிந்து கொள்ளல். எதுக்காக நம்ம இந்த சபைக்கு நம்ம தேவன் வச்சிருக்காரு? எதுவும் சித்தம் இல்லாமல் நம்ம இந்த சபையை நமக்கு கொடுக்கல. இப்போ எம்கேபி நகர் ஆலயத்தில் இத்தனை வருடங்கள் நம்ம இருந்திருக்கலாம். ஆரம்பிக்கப்பட்ட நாள்களிலிருந்து இந்த வரைக்கும் இருந்திருக்கோம். எதனால இந்த சபையில் நமக்கு ஒரு தூண்களாக நம்மளை வச்சிருக்காரு, நம்பி இந்த இடத்துல நம்மளை வச்சிருக்காரு. அவர் நினச்சா வேற இடத்துல நம்ம கொண்டு போயிருக்கலாமே. ஏன் இந்த சபையில் நம்ம நம்பி வச்சிருக்காருன்னா நம்மளை குறித்து ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்காரு. நம்மளை குறித்து இந்த சபையிலையோ இந்த எல்லையிலையோ ஏதோ திட்டம் இல்லாமல் இவருங்க வைக்கல.
சபை ஊழியத்திலேயோ சபையில் உள்ள அப்பா கூறக்கூடிய நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தேவன் செய்கிறதுக்கு நமக்கு நம்ம மேலே ஒரு திட்டம் வச்சிருக்காரு. நம்ம தலையில் ஒரு திட்டம் வைக்காமல் எந்த காரியத்தையும் தேவன் செய்யவே மாட்டார். அப்போ முன்குறிக்கப்பட்ட காரியமாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஆயத்தமாக கர்த்தரை அறிகிற அறிவில் வசனம் போதிக்கப்படச்சில அதை அப்படியே பிடித்து கொள்கிறவர்களாக அதுபடி நடக்கிறவர்களாக. இப்போ நமக்கு இன்னைக்கு கொடுத்த தலைப்பு என்னது? இறையியல் கல்வி பச்சுறுதியை அறிதலும் செயல்படுத்தலும். நம்ம செயல்படுத்துறதா இருக்கணும். நம்ம அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக பிரயாசப்படுத்துறவர்களாக நம்ம மாறணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய மகிமைக்காக இந்த காரியத்தை நம்ம செய்கிறவர்களாக மாறணும். கர்த்தர் நம்மளை நடத்துவார் சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்மளுடைய ஓட்டத்தை முச்சும் புறமாக முடிப்போம் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாக. சுபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம். பேசுகிறது நீர் பேசினீர் ஆண்டவரே. எங்களால் ஒன்றுமே கிடையாது அப்பா. நீர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் எப்படி அப்பா நாங்கள் இருக்கிறோம் என்று எங்களை அப்பா சோதரம் இருக்கிற காரியத்தை விலக்கி காமித்தீரே. நாங்கள் அதுக்கு ஏற்ற பாத்திரமாக நாங்கள் மாறத்தக்க அப்பா, கர்த்தருக்காக இன்னும் ஓடத்தக்க, கர்த்தருக்காக நடக்கத்தக்க அப்பா, இந்த பூமியில் நாங்கள் ஓடுகிற ஓட்டம் அப்பா எவ்வளோ நாள்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற நாட்களை கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக நாங்கள் இருக்கத்தக்க, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக, நீதிமானாக, பரிசுத்தவான்களாக, உண்மை உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்ற அளவுக்கு அப்பா நீர் எங்களை ஆயத்தம் பண்ண ஸ்தலத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை மகிமையாக வெளிப்படுவதாக ஆண்டவரே. இந்த பூமியில நாங்கள் கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் அப்பா பரிசுத்தத்தின் மேல இன்னும் பரிசுத்தத்தை தருவீராக. ஆவியானவர் ஒத்தாசை இல்லாம எந்த காரியம் நடைபெறாது. இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவு அப்பா எங்களுக்கோ எங்க சபை மக்களுக்கு நீர் தருவீராக ஆண்டவரே. மோசேக்கு நீர் காமித்தீரே, உம்மை வெளிப்படுத்தினீரே, 40 வருடங்கள் அவனை புடமிட்டீரே ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் அப்பா ஏதோ ஒரு எல்லையில நாங்கள் கடந்து போயிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு அறியாதது எட்டாதமான காரியம் இருந்தா மன்னிப்பீராக அப்பா. அதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தா எங்கள் கண்களை திறந்தருளுவீராக ஆண்டவரே. அப்பா, எங்களை குறித்து வைத்திருக்க தேவ திட்டத்தை அப்பா நீங்க வெளிப்படுத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையினால் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா, கர்த்தரை அறிகிற அறிவு அப்பா எங்கள் சபை மக்களுக்கு இந்த நொடி பொழுதிலே இறங்கி வருவதாக. பரிசுத்த அக்கினி இந்த சபை முழுவதும் ஊற்றப்படுவதாக. ஆவியானவரோட வல்லமை எங்க சபையில் உள்ள ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே மக்களை நீர் உயிர்ப்பிப்பீராக. இந்த நொடி பொழுதுல இயேசு கிறிஸ்துவின் அக்கினி இறங்கட்டும் தகப்பனே. இந்த வசனத்தின் அக்கினி ஒவ்வொருத்துக்குள்ள இருதயத்துல அப்பா உள் ஊடுருவி செல்வதாக ஆண்டவரே. அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பச்சை எறிய விரும்புகிறேன் சொன்ன வசனத்தின்படி எங்க சபைக்குள்ள அப்பா எங்க சபைக்குள்ள எம்கேபி ஆலயத்துல கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கட்டும். அக்கினி ஜுவாலையா இறங்குவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. முன்குறிக்கப்பட்ட பாத்திரங்களை அப்பா இப்போது வெளியரங்கமா கொண்டு வருவீராக. உமக்காக எழுப்பி சொலிக்கிற அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை இப்போது எங்க சபை மக்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உங்க விடுதலை உண்டு ஆண்டவரே. ஜெபிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க கிருபை தருவீராக அப்பா. ஜெபிக்க முடியாத அளவுக்கு எல்லா கட்டுகளை நான் இப்போது உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்துல அப்பா. ஜெப ஆவியை ஊற்றுவீராக. கர்த்தருக்காக எழும்பி ஜெபிக்கிறவர்களா மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. காதுலி அல்லேலூயா. நீர் இறங்கி வருவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் உம்மை அறிந்து கொண்டு உமது வார்த்தைகளை அடுத்தவங்களுக்கு அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. அதன் மூலமாக குமாரன் மகிமை அடையணும். இயேசு கிறிஸ்துவே நீர் மகிமை அடையணும். எங்கள் மூலமாக நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. எங்க சபையில் அப்படிப்பட்ட வல்லமை இறங்கட்டும். எல்லார் நாவுகளையும் திறந்தருவீராக ஆண்டவரே. எல்லார் கால்களையும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு அருமையானு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அறிவிக்கிறவர்களாக எங்கள் சபையை நீர் மாற்றுவீராக. அப்படிப்பட்ட வல்லமை இறங்கட்டும். எங்களுக்கு தெரிந்த நபர்கள்ட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. கர்த்தர் செய்யறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் வல்லமையாக இடைபடுறதுக்காக நன்றி. எங்க சபையில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படுறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக நல்ல போர்ச்சீவனாக நாங்கள் தீங்கி அனுபவிக்கிறார்களாக. என்ன போராட்டம் வந்தாலும் என்ன துக்கம் வந்தாலும் கர்த்தருக்காக சகித்துக் கொள்கிறார்களாக. இக்காலத்து பாடுகள் பின்னால் வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை அல்லவேன்னு சொல்லி பார்க்கிறோமே. அந்த வசனத்தின் மூலமாக பின்னால் வைத்திருக்கிற அந்த மகிமையான காரியத்துக்காக, மகிமையான ஊழியத்துக்காக உம்மோடு ஆளுகை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே.
நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்க சபையில் உள்ள ஒவ்வொரு அப்பா என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்க, தேவைகள் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய கிருபையினால் அப்பா நிலைநிறுத்துவீராக. நீ செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். சபையை அப்பா நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த வசனத்தின் மூலமாக நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பித்ததுக்காக நன்றி, எங்கள் சபையை உயிர்ப்பித்ததுக்காக நன்றி, இதன் மூலமாக நாம மகிமைப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குற நீர் மகிமைப்படுவீராக. மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென்.